சிம்பிளாக பர்ஃபெக்டாக மினி ஓரியோ ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேக்கரி ஸ்டைல்லாம் சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விலை அதிகமாக கிடைக்கும், ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். இது பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும், மேலே இருக்கிற அந்த டாப் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனினா இப்படி தான் இருக்கணும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். முதல்ல டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட் போட்டு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உருகணும், அதுக்காக தான். இப்போது டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஹீட்டு தாங்குகிற ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நம்ம சாப் பண்ண டார்க் சாக்லேட், அதுக்கப்புறமா 1/3 கப் பட்டர் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிராம் இருக்கும். ஸோ நீங்கள் பட்டர் இல்லாமல் ஆயிலில் கூட பண்ணலாம். இதில் ஆயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இதுக்கு மேலேயும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்காதீங்க, அப்புறம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது 2 முட்டை எடுத்துக்கலாம். 1/3 கப் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் ரொம்ப முக்கியம், அரை கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணணும். இது சுகரெல்லாம் கரைஞ்சி ஷைனிங்காக வரணும் அந்த பேட்டர், அதான் ரொம்ப முக்கியம். சுகர் வந்து கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்கு உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா எப்படி பண்ணணுன்ட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கேக்குக்கு மாதிரி பண்ண வேணாம், ஆனால் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நமக்கு வரணும். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டார்க் சாக்லேட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் ஒரு 3 நிமிஷம். ஏன்னா அந்த பட்டர் டார்க் சாக்லேட் அது வந்து அந்த எக் மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் நீங்கள் பண்ணிங்கனாலும் நம்ம மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் இது மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ப்ரௌனி நல்லா இருக்காது. ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும், அந்த ஷைனிங் மேலே கிடைக்காது. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பீட் பண்ணுறது ஒரு 1 நிமிஷம் பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் மைதா எடுத்துக்கலாம். மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம். நல்லா சலிச்சுக்கணும். சலிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் தேவையில்லை. இப்போது ஒரு 1/4 கப் நம்ம கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நம்ம ப்ரௌனியில் மட்டும் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். ஸோ நல்லா அந்த கட்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு சலிச்சுக்கலாம். இந்த பேட்டர் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஷைனிங்காக ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரணும். நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கணும், திக்காக இருக்கணும், கட்டி இருக்கக்கூடாது, லம்ஸ் இல்லாமல். நீங்கள் விஸ்க் இருந்ததுன்னா கூட அதில் கூட பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி போட்டும் பண்ணுறாங்க. அப்படி போட்டு பண்ணும்போது நீங்கள் 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ராகி மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர் அது மாதிரி நீங்கள் போட்டும் பண்ணலாம். அதுமாரி நல்லாயிருக்கும். எக்கு வந்து நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் 3 எக்கு போட்டும் பண்ணலாம். இதே ரெசிப்பியில் நீங்கள் 3 எக்கு போட்டு பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சுகரும் வெள்ளை பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமானது, இந்த ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கிடைச்சா நீங்கள் வாங்கி போட்டு பண்ணலாம். உங்களுக்கு அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ஷைனிங் வரணும். இந்த மாதிரி ஷைனிங் வந்துனா தான் நல்லா ஃபட்ஜியாக இருக்கும், அதே சமயம் மேலே வந்து டாப்பில் ஷைனிங்காக இருக்கும். இப்போது ஒரு 1/4 கப் சாக்லேட் சிப்ஸும், இது வந்து மினி ஓரியோ. அப்படி மினி ஓரியோ இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய ஓரியோ வாங்கி 4 கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து கேக்கை விட ரொம்ப சிம்பிள் தான். பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது என்னன்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம் நம்ம.
இது வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா, ஒரு இடத்துல வந்து நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே மேலே உப்புன மாதிரி வந்துடும், இன்னொரு இடத்துல அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாகணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கே முதல்ல பேக் பண்ணும்போது சரியாக பண்ணாதனால ஒரு இடத்துல வந்து உப்பி வந்துச்சு ஃபஸ்ட்டு பேக் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு மினி ஓரியோ இல்லை பெரிய ஓரியோ ஏதாவது இருந்தாலும் சரி, சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டார்க் சாக்லேட்டே கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எந்தெந்த டாப்பிங்ஸ் தேவையோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்ம இதை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லைன்னா அவனில் வைக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுற டைம்னா 10 minutes 250 degree, பேக் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 minutes 180 degree. இதே ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படிங்கும்போது 10 minutes வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணலாம், இல்லை 5 minutes மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 minutes லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது மாதிரி டூத் பிக் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுனாவே பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் ஒரு 10 minutes, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம், இல்லை சூடாக கூட கட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பட்டர் ஷீட் வந்து ஸ்கொயர் ட்ரேக்கு எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரமாக. ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் பட்டர் ஷீட் வந்து வராது. நம்ம ஒரு 5-10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம டிமோல்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உத்தமி கிச்சனில் 4 வீடியோ போட்டிருக்கேன். ப்ரௌனி, அதாவது கோதுமையில் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் பாதாமெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ப்ரௌனி எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான நமக்கு ப்ரௌனி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் சுகர் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி சுகர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி டோட்டலாக நீங்கள் வெல்லத்துலேயும் பண்ணலாம். ஸோ கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுற வெல்லத்துலேயும் கோதுமை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதிலே 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.